3 சாரார் வந்திருப்பாங்க. 2 சாரார் படி நமக்கு கவலை கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஒண்ணு சொல்றான், எதிரா நம்புறது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு இருக்கு, அதை ஒண்ணு செய்யலாது. மூளை இருந்து அப்படி சொல்லுவானா, எவன் என்ன சொல்றான் என்னன்னு சரியா எவன் சொல்றான்னு பார்க்க தெரியாதா? சரியா எவன் சொல்றான்னு தெரியாதாங்கிற. வெளிநாட்டுல இருந்து உங்க மகனுக்கு விசா வருது அரபில, ஓராஜத்து டேட் முடிஞ்சு வச்சுக்கிறாரு, அவர் இன்னும் 10 நாள் இருக்குங்கிறாரு. இன்னொரு ஆள் பாரு, இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஃபிக்ஸ் பண்ண முடியா விசாவை 50,000 ரூபாய் சம்பளம்ங்கிறார் ஒரு லட்சம் அப்படி வச்சுக்குவோம். ஏன்னா அரபியில உனக்கு ஒரு விசா வந்தா அதுல 1008 பல முரண்பாடு வந்தாலும் துட்டு கவனமா உண்மையில விசா எப்படி தெளிவா டேட் முடிஞ்சு வச்சு அலைவில அது மார்க்கத்தை சிந்திக்க மாட்டியாப்பா. எவன் எதை சொல்லிருப்பாங்கிற சரியா தவறா, அவன் இதை சொல்றான் இவன் இதை சொல்றான்னு சொல்றாங்க. மூளை இல்லாதவன் அவன் விட்டுருங்க. இன்னும் சிலர் உசுபேத்திர கேஸ் நம்மள்கிட்ட வருவான், வீசு வீசுன்னு வீசிட்டாங்க அவங்க அன்னைக்கு. நம்ம பேசுவோம் திருப்பி அவங்கள்ட்ட போய் வீசு வீசுன்னு முதல்ல வீசிட்டாங்க. இது 2 கட்டம் இப்படி இருக்கு. உசுபேத்திரலாமா என்னடா வீசுறான். அந்த 2 பேரையும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. 3வது எது சரி தவறுன்னு சிந்திக்கிறோம். எது சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் சான்றுடன் பேசுகிறான், என்ன லாஜிக்காக இருந்தாலும் சரி, தர்க்க ரீதியாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன வார்த்தைகளை சொன்னாலும் சரி, இந்த வசனம் இதற்கு சம்பந்தத்துக்குரியதானா சரியா அப்படின்னு சிந்திக்கிறவர்கள். அதுக்கு தான் நம்ம திரும்பி சொல்றோம். இதுக்கு தான் இந்த மீட்டிங் போடுறோமே தவிர சும்மா சத்தம் போடுறது கிடையாது.